அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கையிலிருந்து கேடிடி பிளாக் தர்ஷினி. இன்றைக்கு என்ன பார்க்க போகணும்னு சொன்னா சமையல் தான். இந்த வெள்ளிக்கிழமைக்காக மரக்கறி தான் சமைக்க போகிறோம். வெள்ளைக்கீரை கழுவி கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். காட்டிக்கலாம் இது கழுவி போட்டு வச்சிருக்கேன். அரிக்கணும் இதை. அடுத்த லாவல் கிழங்கு அதையும் கழுவி வச்சிருக்கேன். சீவி அதையும் எடுக்கணும். மற்றது ரசமும் ஒன்று வச்சு பப்படம் பொரிச்சிடான். இன்றைக்கு அதான் சமையல். அங்கிட்ட சமையல் வெள்ளிக்கிழமை மரக்கறி. வாங்க வீடியோ போடலாம். சமையலுக்கு போக முதல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சமையலுக்கு. இப்போ கறி சமைக்கிறதுக்குரிய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இது கீரை வெள்ளைக்கீரை சுண்டலுக்கு இது அரிஞ்சு வச்சிருக்கு. இது தேங்காய் பூ, சுண்டலுக்கு தேவையான இது 2 கறிக்கு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் சுண்டலுக்கும் வெள்ளைக்கறிக்கும், கொச்சிக்காயின் 2க்கு. இது காவல் கிழங்கு வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு, தக்காளி, அடுத்த கருவேப்பிலை, கொச்சிக்காய் அரிக்குது. இது கடுகு, மஞ்சத்தூள், தேங்காய் பால், இது போலவும் வெள்ளைக்கறிக்கு. அடுத்தது ரசத்துக்குரிய ஜாமான் காஞ்ச வச்சிக்காய், வெள்ளைப்பூடு, புளி, சின்ன சீரகம், இது மல்லி, அடுத்தது மிளகு, அடுத்து உப்பு, எல்லா கறிக்கும் தேவையான உப்பு. இது ரசத்துக்கு அரைச்செடுப்போம் பிளண்டர்ல போட்டு. உரல்லையும் போட்டு குத்தி எடுக்கலாம், பிளண்டர்லையும் அரைச்செடுக்கலாம். இது வெள்ளைப்பூடு, இது மல்லி, கொத்து மல்லி என்று வாங்கினதுக்கு அது இல்லை, கொத்து மல்லி இல்லைன்ற. இது சின்ன சீரகம். அடுத்தது உப்பையும் போட்டு சாடை அரைச்சா காணும். புளிய இப்போ கொஞ்சம் அது அரைப்பட்டுட்டு சாடவா இதை புளிய போடுவோம். அதுக்குள்ள இது கொஞ்சம் அரைப்படட்டும். புளி இருந்தா நல்லா இருக்கு. அரைப்பட்டது காணும். தண்ணி கொஞ்சம் விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு மிளகு தூளும் போடுவோம். இந்த மிளகு தூள் எடுத்து வச்சதால அரைக்கல. தூள் எல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன். பருப்புல வைப்போம். கொதிக்கட்டும் கொஞ்சம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம்.
கருவேப்பிலை நல்ல மது ரசத்துக்கு. இது தாளிக்காம ஒன்று தான் தாளிக்கிடல எல்லாம். இது அப்படியே போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். புளி புளி போட்டு தான் எல்லாத்துக்கும் ரசம் வைக்கிறேன். மிளகு ரசம் பண்ணுவாங்க, அது கொச்சிக்காயெல்லாம் போடாம. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பாலும் விடுவோம். தேங்காய் பால் இல்லாம எங்காய்ச்சலாம், தேங்காய் பால் ஊற்றி எங்காய்ச்சலாம் கொஞ்சம் விடுவேன் நம்ம. ரசம் காய்ச்சி பட்டுட்டு சரி அடுப்பு போகணும். கீரை சுண்டலுக்குரிய கொச்சிக்காய் எடுத்து போட்டு அவிய வைப்போம். கொச்சிக்காயும் தண்ணியும் கொஞ்சம் விட்டு அவியிட கொச்சிக்காய் அவியணும் தானே. அடுத்து உப்பையும் போட்டு உப்பு போட்டு அவிச்சு போட்டு உப்பு காணாட்டி தூள் உப்பு போட்ட மாட்டாரு. இப்ப அவிய வைப்போம். இப்ப அவியட்டும் கொச்சிக்காய். வச்சுடுவோம். சொட்டு எண்ணெய் விடுவோமா கீரைக்கு. எண்ணெய் கொஞ்சம் ஊத்தியாச்சு. கொச்சிக்காய் அவிச்சு எடுத்தாதான் நல்ல இதா இருக்கும், உரப்பாயம் இருக்கும். அதுக்காக தான் அவிச்சு எடுக்கிறேன். இப்ப வெங்காயத்தை போடுவோம். இப்ப வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிடும். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கப்பட்ட மாதிரி தேங்காய் பூ சுண்டி எடுக்கணும். இதை கொஞ்சம் சுண்டி எடுத்து தேங்காய் வரப்படணும். பச்சையா கிடக்கும். அது டக்குன்னு கீரை அவிஞ்சிடும் டக்குண்டு. அதனால இதை அவிப்படணும். வரப்பட்டு வரக்குள்ளதான் கீரையை போடணும். இது தேங்காய் நல்லா வரப்பட்டது, எண்ணெயிலே சுண்டு பட்டது நல்லா. இப்ப கீரைய போடுவோம். சரி, கீரை அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். கீரைய போட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும், ஒருமிக்க போடக்கூடாது. இது வெள்ளைக்கீரை. வெள்ளைக்கீரை தான் சொல்றோம் நம்ம. வெள்ளைக்கீரை வெள்ளைக்கரையும் வைக்கலாம். சுண்டணும் இல்ல, அது வத்திடும். அது கீரை வத்துறேன். கீரை சுண்டல் ரெடி ஆயிடுது. சட்டி நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி இருக்கு அது? கீரை வத்துனாதான் சரியா வரும். எல்லாம் கணக்கறிக்கு உப்பு எல்லாம் உப்பு தூள் போட்டேன். அப்புறம் நல்லா சுண்டை கீரை. சரி, இப்ப ராகுல் கிழங்கு வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு
சட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் விடும். எண்ணெய் விட்டு எண்ணெய் இல்லாம வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தை போடுவோம். கொத்திக்க லாவுல் வெள்ளக்கறி இது கடைசி இது சீரகம், சின்ன சீரகம் வதக்கம். இப்ப கருவேப்பிலைய போடுவோம். கருவேப்பிலைய போட்டு இப்ப கிழங்க போடுவோம். எண்ணெயில வதக்கி எடுக்கணும். அதையும் போட்டு தக்காளியும் போடுவோம். தக்காளியும் கொஞ்சம் இது வதங்கப்படாது. உப்புத்தூள் எண்ணெயில கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்க விடுவோம். எண்ணெய் வதங்கினோதான் பால் ஊத்தணும். இது இப்ப நல்லா வதங்கப்பட்டது, அவிஞ்சிட்டு நல்லா. இப்ப மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூளும் போட்டு மிளகுத்தூளும் போடுவோம். தேங்காய் பால் விட்டா சரி. இந்த தேங்காய் பால் விடுவோம். தலைப்பால் முதல் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பாலை விட்டு நல்லா கொதியோட விடுறாக்குனா சரி. வெள்ளைக்கறி தானே, கணக்க பால் ஊத்தப்படாது. கொஞ்சம் கொதிக்கட்டும். பால் கொதிக்கிறதுனா இது நல்லா கொதிச்சுட்டு இறக்குவோம். வெள்ளைச்சோறு, ஈரச்சுண்டல், ரசம், கட்டி அரிக்கன்னு சோறு கொஞ்சம் அது உளுத்துழுத்து கையால் சாப்பாடு இம்பாதான் சாப்பாடை குறைக்குது. வைங்க, பசிக்கு சரியான பசி. வைங்க சோறு. இப்ப கறிகளை தூக்கி தரைய
இந்தாங்க இது ராகுல் கிழங்கு வெள்ளைக்கறி சைட்ல வைங்க. இஞ்சால வைக்கணும் சாப்பிட்டு போட்டு பார்த்து எடுப்போமே சுண்டல் சட்டியோட சரியோ இல்லை இந்த இதாதுங்களேன் கீரை சுண்டல் வெள்ளைக்கீரை அடுத்த இந்த ரசம் இருக்கு பப்பட பொரியல் இருக்கு அது சும்மா குடிக்கலாம் சோத்தோட ஊற்றுவேன் சூடா ஊத்துறேன் பப்பட பொரியல் அந்த கிளாஸ்ல தாங்களே சூடா ஊற்றும் எத்தனை பேர் 5 பேர் சாப்பாடுன்னு சைவ சாப்பாடு வெள்ளிக்கிழமை இந்தாங்க கலவைங்க இப்ப சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிட அப்புறம் கீரை சுண்டல் ராவுல் வெள்ளைக்கறி ரசம் பப்படம் வெள்ளிக்கிழமைக்காக சைவ சாப்பாடு செய்து சாப்பிட்றோம் 5 பேர் சாப்பிட்றோம் இருக்காங்க வீடியோக்கு வராங்கல்ல அவங்க 5 பேர் சாப்பாடையும் காட்டுங்க ஆகும் எல்லா கரையிலையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நீங்களும் சாப்பிடுங்களேன் உங்களோட முகம் தெரியாது தானே பப்படம் நீங்க சாப்பிட சொல்லணும் நான் சமைச்சேன்னா நீங்க சாப்பிட பார்த்து எப்படி சாப்பாடு எப்படி இருக்கணும் நீங்க சொல்லணும் சாப்பாடு இம்ப எப்படி சாப்பாடு சொல்லுங்களேன் நீங்க அங்கால சாப்பாடை மட்டும் காட்டுங்க சாப்பாடை மட்டும் சாப்பிடுறோம் சாப்பாட்டை மட்டும் உங்களால இன்னொரு சரி வீடியோ முடிப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்